Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a manufacturer has to supply 12,000 units அப்படின்னு கொடுத்துருக்காங்க of a product per year to his customer. ஸோ இது வந்து capital R. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 12,000 டிமாண்ட் ரேட். இதில் ஆர்டரிங் காஸ்ட் C3 கொடுத்துருக்காங்க. ஸோ C3 அப்படின்றது வந்து rupees 100 அண்ட் கேரியிங் காஸ்ட் அப்படின்றது C1 அப்படின்னு எடுப்போம். பட் C1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா rupees 0.8 per item per month. அப்போ 0.8 நம்ம பர் இயருக்கு பார்க்கணும் இல்லையா? அப்போ இன்டூ 12 அப்படின்னு போடணும். இதோட வேல்யூ 9.6 வரும். நம்ம வந்து பர் இயர் அப்படின்னு கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம், அதனால பர் இயர் அப்படின்னு எழுதணும். இப்போ அசூமிங் there is no shortage and the replacement is instantaneous, determine. நமக்கு 3 இது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது Q0. இதோட ஃபார்முலா ரூட் ஆஃப் 2C3R divided by C1. ஸோ ரூட் ஆஃப் 2 into 100 into 12,000 whole divided by 9.6. ஸோ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ரூட் ஆஃப் 250000 வரும். ரூட் எடுக்கும்போது 500 500 இவ்வளோ யூனிட்ஸ். அடுத்தது சப்டிவிஷன் 2. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைம் பிட்வீன் ஆர்டர்ஸ். ஸோ ஃபார்முலா எழுதணும். டைம் பிட்வீன் ஆர்டர்ஸ் ஈக்குவல் டு R by Q0. ஸோ R வந்து 12,000 டிவைட் பை Q0 அப்படின்றது இப்போ தான் கண்டுபிடிச்சோம், டிவைட் பை 500. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் வர்ற வேல்யூ 24. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் ஃபார்முலா எழுத போகிறோம். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர் ஈக்குவல் டு 1 by T0 அப்படின்னு போடுவோம். இது 1 by 24. இதை நம்ம யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இயரில் இருக்கு. பட் இதை நம்ம மந்த்தாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு 12 அப்படின்னு போடுவோம். ஸோ இன்ட்டு 12 அப்படின்னு போடும்போது இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 by 2 மந்த் அப்படின்னு வரும். பட் இதை நம்ம டேஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு 30 அப்படின்னு போடுவோம். ஸோ இவ்வளோ டேஸ் அப்படின்னு வரும். ஸோ டோட்டலாக இது வந்து 15 days.